1999 பூப்பறிக்க வருகிறோம் என்ற திரைப்படம்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கடைசி திரைப்படம். இந்த படத்தில் நாயகனாக நடித்தவர் நடிகர் விஷாலின் அண்ணன் அஜய் தான். இந்த படத்தினை இயக்கியவர் இயக்குனர் ஏ வெங்கடேஷ். படையப்பா, என் ஆசை ராசா போன்ற படங்களின் வெற்றியை தொடர்ந்து நல்ல கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடித்துக் கொண்டிருந்த சிவாஜி கணேசனை இயக்குனர் ஏ வெங்கடேஷ் புதிய முறையில் அவருக்கு கதை சொல்லியுள்ளார். அந்த சுவாரஸ்யமான சம்பவம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இயக்குனரிடம், எனக்கு ஏதோ கதை வச்சிருக்கீங்களாமே, என்ன சொல்லுங்கள் என்று சிவாஜி கேட்க, ஒரு ரசிகனாய் திடீரென தரையில் அமர்ந்திருக்கிறார் ஏ வெங்கடேஷ். உடனே சிவாஜி கணேசன், ஏன் தரையில உட்கார்ந்திருக்கீங்க? சிவாஜி இயக்குனரை தரையில உட்கார வச்சு கதை கேட்டார் என்று மீடியாக்கள் எழுதவா? வேண்டாம், எழுந்து சோஃபாவில் அமருங்கள் என்று கராராக சொல்லியிருக்கிறார். ஆனால் இயக்குனர் வெங்கடேஷ், இல்லப்பா, உங்கள் படங்களை எங்க ஊரு தியேட்டர்ல சேர்ல உட்கார்ந்து மேல் நோக்கி உங்களை பார்த்து விசில் அடிச்சு ரசிச்சவனா, இப்போ உங்களுக்கு சரிசமமா உட்கார்ந்து என்னால கதை சொல்ல முடியாது. எனவே நான் தரையில் அமர்ந்து உங்களை மேல் நோக்கி பார்த்தே கதை சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டு கதை கேட்டு பின் பூப்பறிக்க வருகிறோம் என்ற அந்த படத்தில் நடித்தார். இதுவே அவரின் கடைசி படமாக அமைந்தது. அந்த படமும் ஓரளவுக்கு வெற்றியை தந்தது. இந்த செய்திதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.